அது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இந்த ஓட்டு ஒரு இயக்கத்திற்காக நீங்கள் பணியாற்றுகிறது. உங்களுடைய தேவைக்காக அதற்கு பரிசாக எங்களுடைய ரத்தத்தை திறந்து உங்களுடைய வாழ்க்கை என்பதற்காக வாழ்க்கை போட்டு காலத்துக்காக என்ற மாதிரி போட்டு அடுத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை உறுதி செஞ்ச அதிமுக பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்தி தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எப்படியும் தோல்வி உறுதினு தெரிஞ்சுக்கிட்ட திமுக தோல்விக்கான காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா மக்களை பத்தி மட்டுமே யோசிங்க, வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தி இருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் உத்தரவுப்படி விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில நடந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது எப்படி, ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவும், திமுக தில்லுமுள்ளு பண்ண விடாம தடுக்கவும், கள்ள ஓட்டு போட வரும் திமுகவை எப்படி விரட்டி அடிக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்னு பல்வேறு விஷயங்கள் பத்தி அந்த கூட்டத்தில் ஆலோசனை நடந்திருக்கு. சிவகாசி தொகுதியில மாநகராட்சிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் BLA 2 நிர்வாகிகள் உற்சாகமா ஆலோசனை செஞ்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் T ஜான் மகேந்திரன், விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பயிற்சிக்கு பொறுப்பாளர்களாய் இருக்கும் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் KM கோபி, விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் N சங்கர் ராமநாதன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. சிவகாசி தொகுதியில அதிமுக வெற்றி உறுதி. எடப்பாடியார் தலைமையில 2026 நல்லாட்சி அமையும் போது நிச்சயம் சிவகாசிக்கு கூடுதல் திட்டங்களை கொண்டு வருவோம்னு உறுதி கொடுத்திருக்காரு சிவகாசி KTR. ஒன்றிய கவுன்சிலராகவோ அல்லது ஒன்றிய சேர்மனாகவோ மாவட்ட கவுன்சிலராகவோ மாவட்ட சேர்மனாகவோ வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பணிகளை அடித்தட்டு பணிகளை அடிப்படை பணிகளை புரிந்து வைத்திருக்கிறது. அப்போதுதான் நாம் தேர்தலில் வெல்ல முடியும். இது நீங்கள் செய்கின்ற இயக்கத்தில் செய்கின்ற மிகப்பெரிய தொண்டு. இதே தொண்டானது நீங்கள் செய்கின்ற பணியானது பின்னால் ஆழ்வார்களுக்கு உங்களுக்கு பயன்படும். ஆகவே இதை நீங்கள் கரெக்டா செய்யும். இந்த பணியை எந்த சூழலையும் நீங்கள் தொய்வில்லாமல் செய்ய வேண்டும். நமக்கு வேற பாப்பு தேர்தல் பாப்பு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஓட்டுகள் நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டிவிட்டார் உங்களுக்கு ஓட்டு போடலாம் நினைக்கக்கூடிய ஒரு 10,000 ஓட்டு கையாச்சுன்னா ஒத்த ஓட்டுல ஜெயிக்கிறவங்க இருக்கா, தோற்றம் இருக்கா, குழுக்கு சீட்டுல தோற்றம் இருக்கா, ஜெயிக்கணும் இருக்கா, இப்படி எல்லாம் பஞ்சாயத்து நடக்கும். அது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இந்த ஓட்டு ஒரு இயக்கத்திற்காக நீங்கள் பணியாற்றுகிறது. மாவட்டத்துடைய மாவட்ட செயலர் PLA 1 நான் PLA 2 நீங்கள் அத்தனை பேரும் அதிமுகவுடைய எடப்பாடியுடைய இந்த தொகுதியுடைய இந்த பூத்துடைய நேரடி பிரதிநிதிகள். இந்த இயக்கத்தினுடைய அந்த பூத்துக்கு நீங்க தான் பிரதிநிதிகள். உங்கள் உறவினர்களை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் கிளைக்கழகத்தின் அடித்தளத்தை வைத்திருக்கிற கிளைக்கழக சார். அதை கிளைக்கழக சார்களுக்கு எவ்வளவு மரியாதை மதிப்பு இருக்கிறதோ அதே அளவுக்குள்ள மதிப்பு மரியாதையும் அந்த வாக்குச்சாவடிய முகவராகிய உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தேவைக்காக அதற்கு பரிசாக எங்களுடைய ரத்தத்தை திறந்து உங்களுடைய வாழ்க்கை என்பதற்காக திமுகவுடைய ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு பயனில்லை, பலனில்லை. அவருக்காக வேலை செய்த வாக்காளர்களுக்கு பலனில்லை. அவர்களுக்காக பணி செய்த திமுக கட்சி நிர்வாகிகளுக்கும் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை என்றுதான் திமுக கட்சிக்காரர்களை பேசுகிறார்கள். இந்த ஆட்சி வேண்டாம் என்று நம்மை விட திமுக சேர்ந்தவர்கள் அதிகமாக பேசுகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக திமுக இருக்கின்ற திமுக ஆட்சி, மக்கள் இருக்கின்ற திமுக ஆட்சி, பொதுமக்கள் இருக்கின்ற திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம். எல்லோராலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட எடப்பாடியாரை காட்டி முதலமைச்சராக பணியை நாம் செய்வோம். அவர் முதலமைச்சராக மே 5ஆம் தேதி சேமி சாட் கோட்டையிலே எடப்பாடி என்று நான் என்று பதவியேற்ற நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் நான் ஒரு நல்ல பதவியில் நான் இருப்பேன். நான் பதவியில் வருகிற நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் காவல்காரனாக, உங்கள் சகோதரனாக, உங்கள் உறவனாக, உங்கள் குடும்பத்தின் மூத்த சகோதரனாக இருந்து உங்களுக்காக பணி செய்வேன். உங்கள் உறவுக்காக நான் இது வெறும் வார்த்தை இல்லை, 10 ஆண்டு அனுபவம். 10 ஆண்டு அமைச்சராக இருந்த பொழுது பல இடத்தில் செய்திருக்கலாம், சிலருக்கு செய்ய முடியாமல் போயிருக்கலாம்.
பல பேர் பிரதேசிக்கலாம், சில பேருக்கு தேவையில்லாமல் என் பெயரை வைத்து தேர்தல் நடத்திருக்கலாம். இதையெல்லாம் பக்குவப்பட்டவனாக என்று சொல்கிறேன். நிச்சயமாக என்றால் ஒவ்வொரு அண்ணாதிமுக தொண்டனும் வாழ்நாள் என்ற ஒரு வரலாற்றை உருவாக்கி இயக்கத்துக்காக பணி செய்யக்கூடியவர்கள், இரட்டலை வெற்றிக்காக பணி செய்யக்கூடியவர்கள், தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து யார் இருக்கிறார்கள், அம்மா காலத்திலிருந்து யார் இருக்கிறார்கள், இன்றைக்கு எடப்பாடி யார் அறிவித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் என் கண்முன் திரை ஓடிக்கொண்டிருக்கிறது. உழைக்கின்ற உங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரத்தையும் நிச்சயமாக நான் வாங்கி கொடுப்பேன். ஆகவே நீங்கள் தைரியமாக பணியாற்ற ஒருவனை உயர்த்தி வாழ்க்கைக்கு இயக்கம் அண்ணாதிமுக திமுக அப்படி அல்ல. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, ஒரு குடும்பத்தின் வாழ்வுக்காகத்தான் திமுக கட்சியை இயங்கிட்டு அதிமுக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கம். எடப்பாடியார் எழுத்தெல்லாம் பால் எண்ணுகின்ற ஒரு வெள்ளை மனம் படைத்தவர் எடப்பாடியார். சில நேரங்களில் சில தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார், தட்டி கொடுக்கிறார், கேட்க மறுக்கிறார். என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்டவர்களை பற்றி கவலைப்படாமல் கட்சியுடைய நலனை பெரிதாக எண்ணி சில நடவடிக்கை எடுக்கிறார். ஆக இயக்கம் தான் பெறுகிறது எண்ணக்கூடியவர்கள் நாம். தனிநபருடைய விசுவாசத்தை இயக்கத்தில் வைத்த விசுவாசம் தான் பெரிது. எடப்பாடி நடந்திருக்கின்ற கொள்கைகள், அவர் செய்கின்ற நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுகள் அத்தனையும் நீங்கள் பாருங்கள். அவர் இருக்கின்ற முடிவுகளை பாருங்கள். அதிமுகவுடைய வளர்ச்சிக்கான முடிவுகளாகத்தான் அது இருக்கும். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா, இந்த கூட்டணி மட்டும் போதுமா என்றெல்லாம் பேசுகிறார்கள் சில பேர். இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி, அது எந்த சண்டையும் கிடையாது. பீகார் தேர்தல் வந்திருக்கிறது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப்படுது. கருத்து கிடைக்கிறது. காரணம், மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள். பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு தேசபக்தர். இந்த தேசியத்தை தமிழக பாதிக்கின்ற தேசபக்தர் நரேந்திர மோடி. அவர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் வாக்குறுதி வைத்திருக்கிறோம். நாம் வகுப்பாத கட்சியோடு, தீவிரவாத கட்சியோடு, மக்களை ஏற்றி படைக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைக்கவில்லை. இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற பாரதிய ஜனதாவோடு எடப்பாடி அதிமுக கூட்டு வைத்திருக்கிறது. இந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதிமுக தேசப்பற்றுள்ள கட்சி. மாநில மேலாட்சியுடைய வழியை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் நடத்திய இயக்கமான அனைத்து அதிமுக தேசியத்தின் மீது பற்றுள்ள கட்சி. ஆகவே தேசியத்தின் மீது பற்றுள்ள கட்சியும் தேசத்தை பாதுகாக்கின்ற கட்சியும் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த கூட்டணி போதுமான இதுவே வெற்றி கூட்டணி இருந்தும் இன்னும் பல கட்சிகள் நம்மிடத்தில் வர இருக்கின்றன. ஜனவரி டிசம்பர் முடிந்து ஜனவரி ஆனவுடன் பல கட்சிகள், நிர்வாக கட்சிகள் எல்லாம் அதிமுக தலைவர் எடப்பாடி சந்தித்து ஆதரவு இருக்கின்றன. பல சமூக அமைப்புகள் எடப்பாடி சந்தித்து ஆதரவு இருக்கின்றன. மிக பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி எடப்பாடி தலைமை அமையும். தேர்தலை சந்திப்போம். 220 தொகுதிகளை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி எடப்பாடியை நிறுவனமாக நீங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாம் பலனளிக்கக்கூடிய நல்ல பதவிகளில் கொள்வீர்கள். உங்களுக்கு எல்லாம் எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கும், விருதுநகர் மாவட்ட மக்களுக்கும், சிவகாசி மக்களுக்கும் தேவையான நல்ல திட்டங்களை செய்து கொடுக்கின்ற பணியை நாம் செய்வோம். ஆகிய நீங்கள் சிறப்பாக பணியாற்றுங்கள். சிவகாசி தொகுதியிலே அதிமுக வேட்பாளர் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். ஒரு வரலாற்று விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது என்ற ஒரு வரலாற்றை உருவாக்குவார்கள். அதற்கு களப்பட்டு முக்கியம். தேர்தல் நேரத்தில் போய் வேலை பார்த்தால் வேலைக்கு ஆகாது. களப்பணி இப்போதே வேலை செய்ய வேண்டும். அந்த களப்பணியை செயல்படக்கூடிய போராளிகள் ஒவ்வொருத்தரும் போராளிகளாக செயல்பட வேண்டும். தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம். பஞ்சாயத்து வருகிறது. அப்போது நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் களத்தை கவனம் விடுவோம். ஆகவே சிறப்பாக பணியாற்ற எச்சரிக்கையோடு பணியாற்ற. எதிரி யார் என்று பார்த்தீங்கன்னா, எதிரி யாராக இருந்தாலும் வெல்வது அதிமுக இருக்கிறது முனைப்போடு பணியாற்றுங்கள். வாழ்க்கை வரலாறுகளுடைய வரலாறுகளை, தியாகத்தினுடைய வரலாறுகளை, வீர வரலாறுகளை படியுங்கள். பிரதமருடைய வரலாறு படிங்கள். சேகோருடைய வரலாறு படிங்கள். மாவீரர் புலிப்படை தளபதி பிரபாகரன் வரலாறு படிங்கள்.
மண்பெற்று சிங்கம் வேளாண்மை வரலாறு படிங்க. இவரெல்லாம் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நாட்டுடைய விடுதலைக்காகவும் நாட்டு சுதந்திரத்துக்காகவும் பாடுபட்டார்களோ அதே போல் தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக அண்ணாதிமுக வெற்றிக்காக உங்களை எல்லாம் நீங்கள் ஒரு போராளிகளாக ஆக்கி இந்த இயக்கத்திற்காக பாடுபடுங்க. இந்த இயக்கத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு இடத்துக்கு உங்களை எல்லாம் அழைத்து செல்கின்ற பணியை நான் செய்வேன். சொல்லிவிட்டு செல்பவன் அல்ல நான். நான் பதவியில் இருந்த காலத்தில், நான் அமைச்சராக இருந்த காலத்தில், சிவகாசி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றிவிட்ட அமைச்சராக இருந்த காலத்தில் சிவகாசி பகுதிக்கு பல பணிகளை செய்திருக்கிறேன், பல திட்டங்களை கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு நாம் கொண்டு வந்த திட்டங்கள் கூட இவர்கள் காலத்தில் முடிக்கப்பட்டது. அது உண்மை, மறக்கவில்லை. அதற்கு ஒரு பாலம், அந்த பாலம் கொண்டுவதற்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி என்று சொல்லி நாம் தான் 3 பாலங்கள் 5 பாலங்களுக்கு பாலம் போட்டோம். சாத்தூர் இருக்கிற ரயில் பாலம் 3க்கும் ஒரே நேரத்தில் தீவோம். அரசாணை தனித்தனி நம்பரக்கூடிய அரசாணை கொடுத்து ஒவ்வொருக்கும் பணம் 66 கோடி ரூபாய் முன்பணமாக நிலம் எடுப்பதற்கு தேவையான முன்பணமாக கொடுத்து அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சியில். அதற்கான வீடியோ ஆதாரங்கள் நம்முடைய ஐடி நிர்வாகிகள் நேரத்தை 12 மணிக்கு போட்டு கிடைக்கிறார். சிவாஜி கணேசன் வசனம் தேவரமான பேசிக்கா பார்த்தீங்களா? பாலத்தை போட்டு பாலத்து இந்த மாதிரி போட்டு வேதான் நான் போட்டது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.